ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோட டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பர்த்டே விலாக் தான். ஸோ Feb 20th வந்து என்னோடய பர்த்டே. நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ குட் ஹேர் குட் மூட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு டே சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. அதுக்கப்புறமா நானே வந்து கேக் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ராகியில் வந்து கேக் பேக் பண்ணேன். நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்து பர்த்டே அன்றைக்கி பண்ணால் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்ல. எனக்கு பேக்கிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். சரி, ஓகே, நம்ம பர்த்டேக்கு நம்மளே கேக் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங்கு கேக்குமே வந்து நான் நினச்சதை விடவே சூப்பராக தான் வந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ராகி ஃப்ளவரில் பண்ணியிருக்கேன். ஸோ ஒழுங்காக வராது அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நல்லாவே வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. லன்ச் வந்து சிம்பிளாக பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டிலே வந்து சாப்பிட்டுட்டோம். உண்மையை சொல்லணுன்னா இதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் மூட் அப்படியே வந்து டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். எதுக்குன்னே தெரியல, ஏதோ லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னமோ என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் லைட்டாக வந்து க்ரையிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லக்கிலி வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டே இருந்தாள். ஸோ அதில் வந்து அப்படியே நான் மறுபடியும் இந்த ஹாப்பி மூடுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய பிளாக் கலர் பர்த்டே ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணேன். இந்த ட்ரெஸ் வந்து பர்த்டேக்கு முந்தின நாள் தான் போய் வாங்கியிருந்தோம். எனக்கு தேட கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டு இது ஒன்றும் பிடிச்ச மாதிரி கிடச்சிது. சரி, ஓகேன்னு வாங்கிட்டேன். அண்ட் அப்போ தான் வந்து காரில் போயிட்டுருக்கும்போது தான் எனக்கு வந்து சுதர்ஷன் கிஃப்ட் பண்ணாங்க. எல்லா வருஷமும் கிஃப்டெல்லாம் வந்து நான் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவேன். சில டைமில் நானே இதுதான் வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் வந்து எனக்கு என்னன்னே புரியல. அதை பார்த்துட்டு எவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ஹெலிகாப்டர் டூரா? இதெல்லாம் ஹெலிகாப்டர்ல போறோமா? ஹெலிகாப்டர் நிஜமாவா? போய் சொல்லாதீங்க. போய் சொல்லாதீங்க. சத்தியமா ஹெலிகாப்டர். இப்போ இங்க போறோமா? இங்க போய் ஹெலிகாப்டர்ல போறோமா? டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு தந்திருக்காங்க? சும்மா வச்சுக்க. சிடியா? இது என்னது? சிடி தான். சிடி போட்டு பாரு. என்ன இது? இப்போ நிஜமா அங்கேயா போறோம்? கெட் ரெடியா? ஹாப்பி பர்த்டேவா? இங்கெல்லாம் ஹெலிகாப்டர்ல போறோமா? ஹெலிகாப்டர் சொல்லு. ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர்ல போறோமா? பாராஷூட்ல போறோமா? பாராகிளைடிங் போறோமா? பாராஷூட்ல போறோமா? ஹாட் பலூனா? ஹாட் பலூன். ஹாட் பலூன்ல என்ன அது? ஹாட் ஹேர் பலூன். ஹாட் ஹேர் பலூனா? இந்த மூணுமே இருக்குது. எதுக்கு போறோம்? valid for 12 months. ஆக்சுவலாக இன்றைக்கி போட்டிருந்த மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டே போட்டனாலையா என்னென்னு தெரியல, ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. எனக்கு பார்த்துட்டே இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேருக்கு வந்து ரீசெண்டாக தான் நான் வந்து போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விலாகும் இருக்குது. நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ஹேருக்கு நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இதுவரை பண்ணியிருந்தேன் அண்ட் அதோட ஜேர்னி ஃபுல்லாகவே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. நான் அதையும் சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். என்னாச்சுன்னா வந்து நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துவிட்டோம். ஸோ அதனால் வந்து இப்போ ரைட் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இது வந்து 12 months வேலிடிட்டி இருக்கிறதுனால எப்போ வேணால் போய்க்கலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு சண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஐ மீன் இது ஃப்ரைடே, சண்டே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, என்னோடய பர்த்டே வந்து வார்க்கு முன்னாடி தான் வந்துச்சு. என்னோடய பர்த்டே முடிஞ்சு ஒரு 10 days அப்புறமா வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல வேலை. அதுக்கப்புறம்னா எங்கேயுமே போயிருக்க முடியாது. வீடியோ எடிட் பண்ணுற அன்றைக்கி டே 17th வார் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. இது எப்போ முடியும் தான் இருக்குது. பட் இன்னும் எவ்வளோ நாள் இது வந்து நடந்துகிட்டே இருக்க போகுதுன்னு தெரியல. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் இதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கிறோம். பட் இன்னும் அந்தளவுக்கு சீரியஸ் ஆகலை. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாமே சீக்கிரம் முடியும்னு நம்புகிறோம். ஹெலிகாப்டரில் போகலாமா? ஹெலிகாப்டர் ரைட். லாஸ்ட் ரைட்டா?
இந்த வீடியோவில் வந்து ஹெலிகாப்டர் ரைட் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த வீடியோட எண்டில் வந்து நாங்கள் சண்டே ஹெலிகாப்டர் ரைட் போனது வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள் வீடியோ எண்டு வர. இந்த பிளான் கேன்சல் ஆனதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour 45 minutes கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் டின்னர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுதர்ஷன் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எப்போவுமே வந்து பர்த்டேக்கு நாங்கள் லன்ச் இல்லைனா டின்னர் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று போவோம். ஸோ இந்த வாட்டி டின்னர்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே எப்பவும் போல் ஒரு ரெஸ்டாரண்ட் போவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுதான் இல்லை. அங்கே தான் வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க சுதர்ஷன். இல்லை அது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் நாங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்கள் போனதே கிடையாது. அண்ட் துபாயிலையும் இது கொஞ்சம் புதுசு, இப்போ தான் நியூவாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. The cantilever. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் டே டைம் துபாயும் பார்த்துருப்பீங்க, நைட் டைம் துபாயும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோலேயே வந்து நான் மோஸ்ட்லி எல்லா பில்டிங்ஸுமே கவர் பண்ணிட்டேன், எல்லா சூப்பரான பில்டிங்ஸுமே. எனக்கு பர்சனலாக துபாயை வந்து டே டைமை விட நைட் டைம் பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நிறைய லைட்ஸ்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பில்டிங்ஸ்லாம் வந்து இன்னும் நல்லாவே தெரியும். நாங்களும் அப்படியே சாங்ஸ்லாம் கேட்டு கொஞ்சம் வைபில் போயிட்டு இருந்தோம். தான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம். இந்த பில்டிங் தான் வந்து பியூட்டிஃபுல் பில்டிங் இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லுவாங்க. துபாயில் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி டோனட் ஷேப்பில் ரொம்ப அழகாக அந்த பில்டிங் கட்டிருப்பாங்க. உள்ளே வந்து நிறைய சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து இன்னும் இந்த பில்டிங்குள்ளே போனதில்லை. கொஞ்சம் ப்ரைஸி அண்ட் வெளியேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போகணுன்னு பெருசாக தேவையும் படலை, அதனால் நாங்கள் இன்னும் போனதில்லை. பிக்கா இருக்கா? ஆமா அதுக்கிட்ட புர்ஜ் கலிஃபா எப்படி இருக்கும்? டால் பில்டிங் அதுக்கிட்டயா? இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ நான் நினச்சேன் என்ன மியூசியம் போக போகிறோமா அப்படின்னு எனக்கு நிறைய தாட்டை, இதுக்குள்ளே ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருக்குமா அப்படிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த பஸ்ஸில் தான் அந்த டின்னரே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்து செம்ம ஷாக் ஆனேன். இங்கே தான் நம்ம போய் டின்னர் சாப்பிட போகிறோமான்னு. இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருந்துச்சு. Hi. Hi. Hello, good evening. Thank you. You have the restroom right here. You have the green light and give you during the tour. And you're at table 10. So my colleague Lennon is upstairs. He will show you to your table. Okay, thank you. ஸோ கீழே தான் வந்து கிச்சன், ஒரு குட்டி கிச்சன் இருந்துச்சு. அதில் ஷெஃப் இருந்து எல்லாமே குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாஷ்ரூம் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. மேலே ஸ்டெப்ஸில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டேபிள்ஸ் இருந்துச்சு, ஒரு 5-6 டேபிள்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மேலே பஸ்ஸு மேலே வந்து ஃபுல் கிளாஸ் தான், அதனால் எல்லா பில்டிங்ஸுமே மேலே பார்த்தாலே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பஸ் ரைடு வந்து ஒரு 2 hours இருந்துச்சு. போயிட்டுருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 6 மெனு அவங்களே ஃபிக்ஸ்டு தான். இது எல்லாருக்குமே இது தான் சேம் மெனு தான் தருவாங்க. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் டிஷ்ஷஸ் தான். ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் நமக்கு வந்து அந்த சிட்டி டூர் தருவாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா சூப்பரான பில்டிங்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே பக்கத்துலேயே தெரிஞ்சுது. ஏன்னா கிளாஸ் தான், ஃபுல்லாகவே கிளாஸ் தான். இந்த சைடு பார்த்தாலும் தெரியும், மேலேயும் கிளாஸு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புர்ஜ் கலிஃபாலாம் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து துபாயிலே இருக்கிறனால இந்த பில்டிங்ஸ்லாம் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பட் இருந்தாலுமே இது பஸ்ஸில் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருந்துச்சு. பட் இந்த கண்ட்ரி விசிட் பண்ணுறவங்க, துபாய் வரவங்கலாம் வந்து மேபி ஷார்ஜாலேருந்து மற்ற எமிரேட்ஸ்லேருந்து வரவங்களுக்குலாம் இந்த மாதிரி இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கலாம். இங்கேயும் இந்த ஹாப் ஆன் பஸ் இருக்குது, சிட்டி டூர் பண்ணுற மாதிரி. பட் இது புக் பண்ணி போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ப்ரைவேட்டாக
எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி உள்ளே ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த துபாய் விசிட் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இதில் போகலாம். அண்ட் வந்து துபாய் மால் சைடும் போனாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறமா அந்த பேலஸ் ரோடு அப்படின்னு நிறைய இடம் கவர் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்லாம் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு பெருசாக பிடிக்கல. பட் சுதர்ஷனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இப்படி தான் வந்து புர்ஜ் கலிஃபா சூப்பராக தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து சர்ப்ரைஸாக எனக்கு மட்டும் கேக் கொண்டு வந்திருந்தாங்க பர்த்டேக்குன்னு. பிகாஸ் முன்னாடியே வந்து சுதர்ஷன் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பர்த்டே கேக் தரணும்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அங்கே வந்து எனக்கு மட்டும் தான் பர்த்டே இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து நல்லா விஷ் பண்ணிவிட்டு சாங்லாம் பாடிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அண்ட் துபாயில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட வந்திருந்தாங்க. அந்த பஸ்ஸில் நாங்கள் இருந்தப்போ இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் வந்து என்னோடய பர்த்டே வந்து சூப்பராக முடிஞ்சுது. வீட்டுக்கு காரை பிக்கப் பண்ணிட்டு It's a garbage truck. Merry Christmas. Thank you so much. We wish you a Merry Christmas. இப்படி தான் வந்து பர்த்டே வந்து சூப்பராக பண்ணி முடிச்சிருக்கோம். எல்லாம் வந்து அது மாதிரி ஒரு சூப்பரான vlogல மீட் பண்ணலாம். Until then, bye. சூப்பரான ஹஸ்பண்ட் இருந்து கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் சூப்பரான ஹஸ்பண்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அவ்வளோதான். பாய். பீச் போறோமா? இத போறானே தளபதி பிளாஸ்ட். vlog இன்னுமே முடியல. ஏன்னா முடித்தா உங்களுக்கே கோவம் வந்துடும். எப்படி ஹெலிகாப்டர் ரைட் காமிக்காமல் நீங்கள் முடிப்பீங்க அப்படின்னு. ஸோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு சண்டே வந்து ஈவினிங் சீக்கிரமாகவே கிளம்பி ஹெலிகாப்டர் ரைட் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். சரி ஓகேன்னு போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் ஒரு எக்ஸிட் மிஸ் பண்ணோம். ஸோ வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் அதே பிளேஸ்க்கு திருப்பி போய் பார்த்தோம். அங்கே என்னாச்சுன்னா இந்த பிளேஸ் இல்லை, போலீஸ் அகாடமி. நாங்கள் பாம் ஜுமேரான்னு நினச்சோம். பட் இது இல்லை, போலீஸ் அகாடமியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு பிளேஸ் சொன்னாங்க. நாங்கள் அவ்வளோதான், இன்றைக்கும் முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். ஸோ வந்து வேலிடிட்டி இன்றைக்கி போகலைன்னா போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக அங்கே ஹெலிகாப்டர் வர லேட் ஆகிடுச்சு கீழே லேண்ட் ஆகுறதுக்கு. அதுக்காக ஒரு 4 மினிட்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. அதில் போய் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் ரைடு போயிருந்தோம். ஸோ நான் நினச்சேன் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து போகிறோம்னு நினச்சேன். அங்கே போன உடனே தான் ஏனையும் மட்டும் சொல்கிறாங்க அன்னஸ் தானே, ஐயோ நான் மட்டும் தானே அப்படின்னு. எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு கோவமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா ஓகே எனக்கு மட்டும் என் பர்த்டேக்காக புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். இங்கே வந்து என்ன வியூ காமிச்சாங்கன்னா பாம் ஜுமேரா. இதுதான் வந்து பாம் ஜுமேரா. சீல இருக்கும். அந்த பிளேஸ் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் புர்ஜ் கலிஃபா வியூ, அதுக்கப்புறமா புர்ஜ் அல் அரப், அந்த ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் வியூ எல்லாமே காமிச்சாங்க ஹெலிகாப்டரில். ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து அந்த ஹெட்ஃபோன் தராங்க. அதுக்கப்புறமா கேப்டனும் அந்த மைக்கில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வழியாக அந்த ஹெட்ஃபோன் போட்டிருக்கனால நமக்கு கேட்கும். நம்மளும் ரிப்ளை பண்ணலாம். நமக்கும் ஏதாச்சும் கேட்கணுன்னா அந்த மைக்கில் கேட்கலாம். ஸோ இவங்க தான் அந்த கேப்டன். இதுதான் வந்து ரொம்ப சூப்பரான வியூ. எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த சூப்பர்மேன், அந்த மார்வல்ஸ் மூவிலலாம் அந்த சிட்டியை காமிப்பாங்கல்ல மேலே ஒரு டாப் வியூவில் இருந்து, அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஃபாகியாக நிஜமாகவே அந்த மூவிஸில் வர மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஸ்கை ஸ்க்ரேப்பர்லாம் பார்க்குறதுக்கு.
இந்த புர்ஜ் கலிஃபா மட்டும் தனியாக தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் கொஞ்சம் பயமாக இருக்கும் கீழே பார்க்கறதுக்கு நினச்சேன். பட் ரொம்பவே சூப்பராக நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். அண்ட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு தனியாக போனது தான் பெட்டர்னு எனக்கு தெரிஞ்சு தோணுச்சு. ஏன்னா நான் மட்டும் தனியாக இருந்தனால என்னை ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் என் கூடவே வந்து இன்னொரு கப்புளும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பேக்கில் இருந்தாங்க. எனக்கு அவங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண மாதிரி ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்த்தா இன்னும் கிளியராக நல்லா இருந்துச்சு பேக்கில் இருந்ததை விட. அதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாகவும் போகலாம். ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து 500 dirhams அந்த மாதிரி தான். ஸோ 15 minutes ரைடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து எனக்கு இன்னுமே வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதை வந்து இங்கே ஹெலிகாப்டர்லாம் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் பக்கத்தில், ஐ மீன் கொஞ்சம் தூரமாக ரொம்ப தூரமாக போகாதில்ல, பக்கத்தில் தான் இருந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். பட் அதுலேயே போகிறோன்னு நினச்சா என்னால் நம்பவே முடியல. ஸோ இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாமே எடுக்கலை, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் பண்ணணும். ஃபுல்லாக வீடியோ எடுத்தே டைம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வீடியோவும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டும் இருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து என்னோடய 29th பர்த்டே அப்போது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ இப்படி தான் வந்து சூப்பராக என்னோடய பர்த்டேவை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே அழகாக நினச்சதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க சுதர்ஷன். ஸோ இப்படி தான் சூப்பராக போச்சுது. இது மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். Until then, bye.